11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் ஸ்டடீஸ்ல நீங்க பிசினஸ் என்னன்னு படிச்சிருப்பீங்க, வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் படிச்சிருப்பீங்க, இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும். அந்த கோல்ஸ்க்காக தான் அவங்க அந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்றாங்க. எந்த ஆர்கனைசேஷன்லாம் அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்றாங்களோ அந்த ஆர்கனைசேஷனை நம்ம சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களோட கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணோன்னு டைரக்டா அவங்களால அச்சீவ் பண்ணிட முடியாது. அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அவங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணாதான் அப்ப அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்க. ஸோ அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்கல்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளுமே பண்ற ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, உங்களோட ப்ரையாரிட்டி என்னது? போர்டு எக்ஸாம். அப்போ உங்களோட கோல் என்ன? போர்டு எக்ஸாம்ல ஒரு நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ப்ரையாரிட்டி ஆர் கோல். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்றீங்க? டே 1ல இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பண்றீங்க, என்ன படிக்க போறீங்க, எப்போ படிக்க போறீங்க, எப்படி படிக்க போறீங்க, இது எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்றீங்க. அதுக்கப்புறமா அதை டே டு டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல என்ன ஆகும்? நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பண்றீங்கல்ல இந்த போர்டு எக்ஸாம் வரைக்கும், அதுதான் அந்த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட். இங்க நம்ம பிசினஸ் ஸ்டடீஸ்ல ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ரிலேட்டடா இந்த மேனேஜ்மெண்ட் பத்தி படிக்க போறோம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, இல்ல நான் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்குமே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. எந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணலையோ அவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது. அப்ப மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? மேனேஜ்மெண்ட் இஸ் கெட்டிங் த ஒர்க் டன் ஃப்ரம் அதர்ஸ். மத்தவங்க கிட்ட இருந்து வேலையை வாங்குறது தான் மேனேஜ்மெண்ட். அப்பதான் அவங்களால அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்ன பார்த்தோம்? மத்தவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறது. அப்ப இந்த மத்தவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறதுக்கு ஒரு பர்சன் இருப்பார், அவர்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கும். அந்த பர்சனை தான் நம்ம வந்து மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மேனேஜரோட ஒர்க் என்ன? அந்த மேனேஜர் என்ன செய்வாரு? ஆர்கனைசேஷன்ல இருக்கிற பிசிக்கல் ரிசோர்சஸ், பினான்சியல் ரிசோர்சஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி அந்த கோலை அவர் அச்சீவ் பண்ணுவார். அதுதான் அந்த மேனேஜரோட ஒர்க். நம்ம இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் ஸ்டடீஸ்ல பார்ட் ஏல நம்ம படிக்க போறது ஃபுல்லாவே மேனேஜ்மெண்ட்டை பத்தி. அதுல சாப்டர் 1ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்டோட கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மேனேஜ்மெண்டோட டெஃபினிஷன் பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் இஸ் a process of getting things done with the aim of achieving goals effectively and efficiently. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எதுக்காக? வேலையை செய்ய வைக்கணும். எதுக்காக வேலையை செய்ய வைக்கணும்? கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்காக. இந்த கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்றோம்? எஃபெக்டிவாகவும் எஃபிஷியன்டாகவும் அச்சீவ் பண்றோம். ஸோ மேனேஜ்மெண்டோட கான்செப்ட்ல 3 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ப்ராசஸ், இன்னொன்னு எஃபெக்டிவ்னஸ், இன்னொன்னு எஃபிஷியன்சி. ஸோ இந்த 3 டேர்ம்ஸுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராசஸ். ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். அதை ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு அந்த எண்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு விஷயத்த நம்ம அடையறதுக்கு என்ன பண்றோம்? ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றோம். இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாதான் அந்த எண்ட் ரிசல்ட் வரும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை தான் நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மேனேஜ்மெண்ட்டை நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு இந்த ஃபங்க்ஷன் அடுத்தது இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் அடுத்தது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி அந்த வேலையை வாங்குது. அதனாலதான் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத அப்புறமா நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் வந்து எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது ரைட் டாஸ்கை பண்றது, ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட் பண்றது, கோல் அச்சீவ் பண்றது. இது எல்லாத்தையுமே டைமுக்கு நம்ம பண்றதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ்னஸ். ஓகே, ஸோ எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது என்னது? ரைட் டாஸ்க் பண்றோம், ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட் பண்றோம், கோல் அச்சீவ் பண்றோம், இது எல்லாத்தையுமே டைமுக்கு பண்றோம். அதுதான் எஃபெக்டிவ்னஸ். ஸோ எஃபெக்டிவ்னஸ் வந்து எண்ட் ரிசல்ட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்குது. அதுதான் எஃபெக்டிவ்னஸ். ஓகே, அடுத்தது எஃபிஷியன்சி.
எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு டாஸ்கை கரெக்டான வழியில செய்யணும் அப்படின்னு சொல்றதுதான் எஃபிஷியன்சி. அந்த கரெக்டான வழி அப்படிங்கிறது மினிமம் காஸ்ட் வச்சு பண்ணணும். அதே மாதிரி ரிசோர்சஸை ஆப்டிமமா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை தான் நம்ம எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ எஃபிஷியன்சியில நம்மளுக்கு காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் இருக்கு. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட ரிசோர்சஸை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எஃபிஷியண்டா யூஸ் பண்ணாதான் அவங்களோட காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி வரும். ஓகே, ஸோ அப்போ இங்க பாருங்க, இந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்கு இல்லையா, இந்த எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது டைமை பேஸ் பண்ணி நம்ம சொல்றது எஃபெக்டிவ்னஸ். ஓகே, ஸோ ரைட் டாஸ்க் பண்றோம், ஆக்டிவிட்டிஸை கம்ப்ளீட் பண்றோம், கோல் அச்சீவ் பண்றோம், இதெல்லாம் டைம்க்கு பண்றோம், அது வந்து எஃபெக்டிவ்னஸ். எஃபிஷியன்சிங்கிறது என்னது? ரிசோர்சஸை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றோம், ப்ராஃபிட்டை ஜாஸ்தி பண்றோம், அதுக்கு பேர் தான் எஃபிஷியன்சி. எஃபெக்டிவ்னஸ்க்கும் எஃபிஷியன்சிக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து டாஸ்கை டைம்க்கு கம்ப்ளீட் பண்ணும். காஸ்ட்டை பத்தி கன்சிடர் பண்ணிக்காது எஃபெக்டிவ்னஸ். பட் டாஸ்கை வந்து டைம்க்கு கம்ப்ளீட் பண்றது தான் எஃபெக்டிவ்னஸ். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணும். பட் எப்படி கம்ப்ளீட் பண்ணும்? மினிமம் காஸ்ட்ல கம்ப்ளீட் பண்ணும். அதே மாதிரி ரிசோர்சஸை ஆப்டிமமா யூட்டிலைஸ் பண்ணும். காஸ்ட் எஃபெக்டிவ் மேனர்ல அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணும். அதுதான் எஃபிஷியன்சி. எஃபெக்டிவ்னஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா எண்ட் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணும். கடைசியா என்ன ரிசல்ட்டோ அதை அச்சீவ் பண்றது தான் எஃபெக்டிவ்னஸ். ஆனா எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸை கண்டக்ட் பண்றது தான் எஃபிஷியன்சி. எஃபெக்டிவ்னஸோட மெயின் கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா கரெக்டான ரைட்டான டாஸ்கை பண்றது தான். அதே எஃபிஷியன்சி பார்த்தா டாஸ்கை பண்ணணும், ஆனா கரெக்டான வழியில செய்யணும். ஓகே, ஸோ இதுதான் டிஃபரன்சஸ் பிட்வீன் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸோட ரிலேஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு மாசத்துக்குள்ள 1000 யூனிட்ஸ் வந்து சப்ளை பண்ணும் அண்ட் அதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 100 rupees per unit. ஓகே, இப்போ ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் தான் இந்த ஆர்கனைசேஷன் 1000 யூனிட்ஸையும் சப்ளை பண்றாங்க. பட் அவங்களோட காஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா 110 rupees ஆயிடுச்சு. இங்க 100 rupees தான் எஸ்டிமேட்டட் காஸ்ட். பட் இங்க காஸ்ட் வந்து 110 rupees ஆயிடுச்சு, அதாவது ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம காஸ்ட்டை எந்த கான்செப்ட் கீழே படிச்சோம்? எஃபிஷியன்சி கீழே. எஃபிஷியன்சி என்ன சொல்லுது? டாஸ்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணும், பட் எப்படி கம்ப்ளீட் பண்ணும்? மினிமம் காஸ்ட்ல கம்ப்ளீட் பண்ணும். பட் இங்க காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப இந்த ஆர்கனைசேஷன் இஸ் இன்எஃபிஷியன்ட். ஓகே, சிச்சுவேஷன் 2 பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் வந்து காஸ்ட் சேவ் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஒரு மாசத்துக்குள்ள அவங்களால அந்த 1000 யூனிட்ஸை சப்ளை பண்ண முடியல. காஸ்ட்டை சேவ் பண்ணிட்டாங்க, பட் அந்த ஒரு மாசத்துக்குள்ள 1000 யூனிட்ஸை சப்ளை பண்ண முடியல. ஸோ இங்க டைம் ஃபேக்டர், அந்த ஒரு மாசம் இருக்குல்ல, அந்த ஒரு மாசத்துக்குள்ள அவங்களால கொடுக்க முடியல, அந்த ஆக்டிவிட்டியை பண்ண முடியல. அப்ப டைம் ஃபேக்டர் எந்த கான்செப்ட் கீழே படிச்சோம்? எஃபெக்டிவ்னஸ் கீழே படிச்சோம். அப்ப அந்த ஒரு மாசத்துக்குள்ள அவங்களால கொடுக்க முடியலங்கிறதுனால இந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்எஃபெக்டிவ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல எஃபிஷியன்சியும் இருக்கணும், எஃபெக்டிவ்னஸும் இருக்கணும். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டும் இருந்தாதான் அந்த ஆர்கனைசேஷன் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும், அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இதுதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். மேனேஜ்மெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்டட் ப்ராசஸ். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் இருக்கும். அந்த கோல்ஸ் அவங்க அச்சீவ் பண்றதுக்கு எய்ம் பண்ணுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன செய்யுது? இந்த ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்றதுக்கு எய்ம் பண்ணுது. ஸோ மேனேஜர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சில ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்? அந்த ஆர்கனைசேஷனல் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ஃபங்க்ஷன் அடுத்தது இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் அடுத்தது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க? ஆர்கனைசேஷனோட கோல்ஸை அச்சீவ் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் பெர்வேசிவ். மேனேஜ்மெண்ட் இஸ் பெர்வேசிவ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, அது பெரிய ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, அது மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, இல்ல சர்வீஸ் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, இல்ல வந்துட்டு ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இல்ல நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இல்ல ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிற எந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இல்ல எந்த லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இந்த மேனேஜரியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ எந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. ஸோ
எல்லா ஆர்கனைசேஷன்ஸுக்குமே இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட என்டர்பிரைஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அது வந்து எந்த ஆர்கனைசேஷனுக்கா இருந்தாலும் அது காமனா தான் இருக்கும். Third feature, management is multidimensional. Management வந்து three main areas of focus பண்ணுது. First one, management of work. Second one, management of people. And third one, management of operations. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்றது எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே ஏதோ ஒரு பர்பஸ் ஆர் மெயின் டாஸ்க்குக்காக தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்பஸ் ஆர் மெயின் டாஸ்க்கு தான் நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஃபோக்கஸ் பண்றாங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க். ஓகே, அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள். பீப்புள் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயிஸை நம்ம பீப்புள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அசெட். என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் ஒரு மேனேஜர் அந்த பீப்புளை வச்சு ஒர்க்கை வாங்கணும். அதுதான் அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா ஆர்கனைசேஷன்ல, அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்றாங்களா. எதுக்கு அவங்க பெஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்றாங்க, அப்பதான் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதே ஸ்கூல் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ ஸ்கூல் வந்து குவாலிஃபைட் டீச்சர்ஸ், ஸ்கில் டீச்சர்ஸை ஹையர் பண்றாங்க. அதே மாதிரி மற்ற ஸ்டாஃப் எல்லாம் ஹையர் பண்றாங்க. அவங்களோட நீட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி என்ன பார்த்துக்கிறாங்கன்னா, அவங்க பெஸ்ட்டை கொடுக்குறாங்களா, பெர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிறாங்க. இது மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் சைக்கிளோட ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொடக்ஷன் சைக்கிளில் வர ஆக்டிவிட்டீஸ் என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட்டை போடுறோம், அது ப்ராசஸ் ஆகுது, அப்புறம் அது ஃபினிஷ் குட்ஸாக வெளியில வருது, அது அவுட்புட் சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கை மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புளோட மிக்ஸ் பண்றது தான் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, அதாவது இந்த ஒர்க்கை செய்யணும், இந்த பீப்புளை வச்சு எப்படி செய்யணும் அப்படின்றது தான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அது டிசைட் பண்ணும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்ன டிசைட் பண்ணுது, இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க் வச்சு இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புளையும் வச்சு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணலாம், ஸோ என்ன பண்ண போறோம், எப்படி அந்த ஒர்க்கை செய்ய போறோம், யார் அதை செய்ய போறாங்க அப்படிங்கிறத சொல்றது தான் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இதுக்கு அதே எக்ஸாம்பிளை கண்டினியூ பண்ணலாம். அந்த ஸ்கூல் எக்ஸாம்பிளையே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க்குங்கிறது என்னது, அந்த ஸ்கூலுக்கு அவங்களோட ஃபோக்கஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள்ங்கிறது என்னது, அந்த ஸ்கூல்ல அவங்க வந்து குவாலிஃபைட் டீச்சர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க வந்து பெஸ்ட்டை கொடுக்குறாங்களா, பெர்ஃபார்ம் பண்றாங்களாங்கிறத பாத்துக்கிறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றது தான் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ரெகுலர் டீச்சிங் இருக்கணும், அதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறது, அப்புறம் பீரியாடிக் டெஸ்ட் வைக்கிறது, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றது. ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்ல என்ன பண்றோம், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கையும் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புளையும் மிக்ஸ் பண்றோம். ஃபோர்த் ஃபீச்சர், மேனேஜ்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நெவர் எண்டிங் ஃபங்க்ஷன். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிற வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அப்போ அது கண்டினியூஸா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் கண்டினியூஸா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்தோம். அது என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அதாவது பிளானிங் பண்ணா அதுக்கு அடுத்தது ஆர்கனைசிங் அடுத்தது ஸ்டாஃபிங் அடுத்தது டைரக்டிங் அடுத்தது கண்ட்ரோலிங். ஸோ இது வந்து சீரீஸா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதை யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மேனேஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸை கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஆர்கனைசேஷன்ல டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த லெவல்ஸ், ஒவ்வொரு லெவல்ல இருக்கிற மேனேஜரும் அவங்களுக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிளானிங், ஆர்கனைசிங் பாத்தீங்கன்னா இது வந்து டாப் லெவல் மேனேஜர்ஸ் பண்ணுவாங்க. டைரக்டிங், கண்ட்ரோலிங் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசரி லெவல் மேனேஜர்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஃபிஃப்த் ஃபீச்சர், மேனேஜ்மெண்ட் இஸ் அ குரூப் ஆக்டிவிட்டி. மேனேஜ்மெண்ட்டுக்கு டீம் ஒர்க் அப்படிங்கிறது தேவை. அதே மாதிரி இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு எம்ப்ளாயிஸோட எஃபர்ட்ஸை கோஆர்டினேட் பண்ணி ஒரு காமன் டைரக்ஷன்ல எடுத்துட்டு போகணும். அந்த காமன் டைரக்ஷன் அப்படிங்கிறது தான் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன தேவை, டீம் ஒர்க் தேவை. அதே மாதிரி இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸை கோஆர்டினேட் பண்ணி ஒரு காமன் டைரக்ஷன்ல எடுத்துட்டு போறது.
ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னது, மேனேஜரல் ஆக்டிவிட்டீஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல், எந்த இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, அவங்க எந்த டெசிக்னேஷன் இருந்தாலும் சரி, அவங்க மேனேஜரா இருக்கட்டும், சூப்பர்வைசரா இருக்கட்டும், இல்ல ஒரு சேல்ஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஒரு பர்சனா இருக்கட்டும், அவங்க எந்த டெசிக்னேஷன்ல இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அவங்களோட ரோல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதுதான் மேனேஜ்மெண்ட் இஸ் அ குரூப் ஆக்டிவிட்டி. சிக்ஸ்த் ஃபீச்சர், மேனேஜ்மெண்ட் இஸ் அ டைனமிக் ஃபங்க்ஷன். எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே அதோட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டோட ஒரு டச் வச்சுக்கணும். அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸோட இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணணும், டச் வச்சிருக்கணும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் அவங்களையும் மாத்திக்கணும், அவங்களோட கோல்ஸையும் மாத்திக்கணும். ஸோ இங்க மேனேஜ்மெண்ட் இஸ் அ டைனமிக் ஃபங்க்ஷன் சொல்றோம். டைனமிக்னா சேஞ்ச் பண்ணிக்கிறது, என்விரான்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடாது. ஸ்டாட்டிக்னா ரிஜிடா, நான் இப்படிதான் இருப்பேன், நான் எதுக்காகவும் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஸ்டாட்டிக். டைனமிக் அப்படிங்கிறது சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறது டைனமிக். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அதோட என்விரான்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதையும் மாத்திக்கணும், கோல்ஸையும் மாத்திக்கணும். அப்பதான் அதால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, டொமினோஸ் பீஸா இருக்கு. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, கஸ்டமர்ஸோட டேஸ்ட் மாற மாற அவங்களும் அவங்களோட ப்ராடக்ட்ல நிறைய ஃபிளேவர்ஸ் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ அப்ப அங்க என்ன செய்யறாங்க, நான் ஒரே மாதிரிதான் கொடுப்பேன், என் கஸ்டமர்ஸ் இப்படிதான் சாப்பிடணும், சொசைட்டில இப்படிதான் அது போகணும் அப்படின்லாம் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட ப்ராடக்ட்ல இருக்கிற ஃபிளேவர்ஸை மாத்திக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட் இஸ் அ டைனமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். மேனேஜ்மெண்டோட லாஸ்ட் ஃபீச்சர், மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்டான்ஜிபிளோட மீனிங் புரிஞ்சுக்கலாம். இப்போ சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு, லைக் சேரு, டேபிள், சோப்பு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், புக்கு, இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஷேப் இருக்கு, சைஸ் இருக்கு, கலர் இருக்கு, ஸ்மெல் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து டச் பண்ணி பார்க்க முடியும், கண்ணால பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம டான்ஜிபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டான்ஜிபிள் அப்படின்றது அதை பிசிக்கலா நம்மளால பார்க்க முடியாது, பட் அதை ஃபீல் மட்டும் பண்ண முடியும். அதை இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனை நம்ம பிசிக்கலா பார்க்க முடியாது, பட் அதோட பிரசன்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். எப்படி இதோட பிரசன்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல அந்த மேனேஜ்மெண்டோட ஆர்டர்லினஸ் அண்ட் கோஆர்டினேஷனை வச்சு அதை ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ல டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணும்போது நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். எம்ப்ளாயீஸ் ஹாப்பியா இருக்கும்போது அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இதுதான் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ். இதெல்லாம் தான் மேனேஜ்மெண்டோட ஃபீச்சர்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த அப்ஜெக்டிவ்ஸை எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் அச்சீவ் பண்ணணும். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது தான் எண்ட். ஆர்கனைசேஷனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த அப்ஜெக்டிவ்ஸை நோக்கி தான் இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறாங்க. மேனேஜரல் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம 3 மேஜர் கேட்டகரிஸில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம், எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான் ஒரே அப்ஜெக்டிவ் அப்படின்னு நினைப்போம். அது கிடையாது. மேனேஜர்ஸ் வந்து எல்லா மேனேஜ்மெண்ட் ஏரியாஸ்லேயும் நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் டெவலப் பண்ணுவாங்க அண்ட் அதை அட்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? ஆர்கனைசேஷனோட ப்ராஸ்பரிட்டிக்காகவும் க்ரோத்துக்காகவும் எய்ம் பண்ணுறது தான் இந்த ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ். பிஸ்னஸ் அப்படிங்கிறது சொசைட்டியில் ஒரு பார்ட். சொசைட்டியோட ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி சொசைட்டியோட மெம்பர்ஸை வச்சு தான் பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சொசைட்டியோட மெம்பர்ஸ் யாரு? நம்ம தான், எம்ப்ளாயீஸ். ஓகே, நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது நம்ம எங்கேருந்து போகிறோம்? சொசைட்டிலேருந்து தான் போகிறோம். அப்போது அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும், நம்மளுக்கு ரிட்டர்னில் ஏதாவது பண்ணும், நம்ம சொசைட்டிக்கு ஏதாச்சும் பண்ணணும். ஸோ சோஷியல் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷனோட கமிட்மெண்ட் சொசைட்டிக்கு, அதை தான் நம்ம சோஷியல் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பர்சனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். பர்சனல் ஆப்ஜெக்டிவ்ஸை நம்ம ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது
பீப்புளை வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்கிறது தான் ஆர்கனைசேஷன். பீப்புள் அப்படிங்கிறது அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ். அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி பேக்ரவுண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு நிறைய நீட்ஸ் இருக்கும். அந்த நீட்ஸை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க ஆர்கனைசேஷனில் ஒரு பார்ட் ஆகுறாங்க. ஸோ பர்சனல் அப்ஜெக்டிவ் அப்படின்றது வந்து எம்ப்ளாயீஸோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ், நெக்ஸ்ட்டு சோஷியல் அப்ஜெக்டிவ் அண்ட் தேர்ட் ஒன் பர்சனல் அப்ஜெக்டிவ். மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸோட 3 மேஜர் கேட்டகரிஸை பார்த்தோம். ஒன்று வந்து ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ், இன்னொன்று சோஷியல் அப்ஜெக்டிவ் அண்ட் தேர்ட் ஒன் பர்சனல் அப்ஜெக்டிவ். ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ், சோஷியல் அப்ஜெக்டிவ் அண்ட் பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸ்குள்ள சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ். ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவோட எய்ம் என்னது? அவங்க ஆர்கனைசேஷனோட ப்ராஸ்பெரிட்டியும் க்ரோத்தும் தான் இந்த ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவோட எய்ம். இந்த ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்குள்ள சில இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சர்வைவல். எந்த ஒரு ஆர்கனைசேஷனோட பேசிக் பர்பஸ் என்னது? சர்வைவ் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் காம்படிட்டிவா இருக்கு. ஸோ அந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்டை ஒரு லாங் ரன் பீரியடுக்கு அவங்க சர்வைவ் பண்ணணும். இது எப்போ அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களோட காஸ்ட் அவங்க கவர் பண்ணாதான் அவங்க அந்த லாங் ரன் பீரியடுக்கு அந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்டை சர்வைவ் பண்ண முடியும். அடுத்த அப்ஜெக்டிவ் வந்து ப்ராஃபிட். எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் என்னது? ப்ராஃபிட். ஸோ நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களோட இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவாக இருக்கும். இந்த ப்ராஃபிட் எதுக்கு தேவை அப்படின்னா, அவங்களோட சர்வைவலுக்கு தேவை, அதே மாதிரி அவங்களோட வளர்ச்சிக்கு தேவை அண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஃபிட் தேவை. அடுத்த அப்ஜெக்டிவ் வந்து growth. ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே வளரணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்படியே இருக்க முடியாது. ஸோ வளரணும் அண்ட் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, அவங்களோட சேல்ஸை வச்சு, எவ்வளோ பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு தான் அவங்களோட growth எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த அப்ஜெக்டிவ் சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ். சோஷியல் அப்ஜெக்டிவோட எய்ம் என்னது? ஆர்கனைசேஷன் சொசைட்டிக்கு கமிட்டடாக இருக்கணும். ஸோ இது கீழே சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் வந்து இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். சொசைட்டிக்கு வந்து எந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் கொடுக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது வந்து வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணும். அடுத்தது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணும், ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்புறம் எக்கனாமிக் வெல்த்துக்கு ஜென்ரேட் பண்ணணும். அடுத்தது கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து சோஷியல் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த சோஷியல் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணும். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும். ஓகே, அவங்க கொடுக்க போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் இருக்கக்கூடாது சொசைட்டிக்குள்ளே. ஸோ ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கணும் அண்ட் அது வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்கணும். இதெல்லாம் தான் சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ். லாஸ்ட் அப்ஜெக்டிவ் பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸ். பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இண்டிவிஜுவல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பர்சனல் அப்ஜெக்டிவோட ஃபோக்கஸ் என்னது? எம்ப்ளாயீஸோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஸோ இந்த பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு அடிக்வெட் சேலரி கொடுக்கணும், ஒரு காம்படிட்டிவ் சேலரி கொடுக்கணும். எம்ப்ளாயீஸ் எதுக்காக ஒர்க்கு போகிறாங்க? அவங்களுக்கு ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்குது, பணம் தேவைப்படுது, அதனால தான் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அடிக்வெட் சேலரி கொடுக்கணும். இந்த ஆர்கனைசேஷன் மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். அவங்கெல்லாம் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்குறாங்க. அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த சேலரி வந்து ஒரு காம்படிட்டிவ் சேலரியாக இருக்கணும். அடுத்தது வந்து ஒரு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் கொடுக்கணும். அந்த ஒர்க்கிங் கண்டிஷன் ஹெல்த்தியாக இருக்கணும், அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு சேஃபாக இருக்கணும். அடுத்தது பியர் ரெகக்னிஷன். ஆர்கனைசேஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், லைக் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே மேனேஜர்ஸ் இருப்பாங்க, சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி ரெகக்னைஸ் பண்ணும். அதாவது இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காரு, சேல்ஸ் மேனேஜர் இருக்காரு, ஃபினான்ஸ் மேனேஜர் இருக்காருன்னா அவங்க 3 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் ரெகக்னைஸ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ அந்த பியர் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ். அதே மாதிரி அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்போ தான் அந்த எம்ப்ளாயீஸோட சோஷியல் நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அடுத்தது வந்து எம்ப்ளாயீஸோட
கெரியரை டெவலப் பண்ணும். ஸோ கெரியரை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரமோஷன் கொடுக்கலாம், ட்ரைனிங் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பர்சனல் க்ரோத் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், எம்ப்ளாயீஸோட செல்ஃப் எஸ்டீம், அந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு வேறு ஏதாவது ஹையர் லெவல் நீட்ஸ் இருந்தாலும் அதுவும் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ மேனேஜ்மெண்ட் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சோஷியல் ரெகக்னேஷன். எந்த ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலும் அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு ரெகக்னேஷன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த சோஷியல் ரெகக்னேஷன் எப்போ கிடைக்கும், இந்த எல்லா அப்ஜெக்டிவ்ஸும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அவங்களுக்கு அந்த சோஷியல் ரெகக்னேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபுல்ஃபில் ஆகும். இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். எப்போ ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க கோல்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணாதான் அந்த ஆர்கனைசேஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோலை அப்படியே டைரெக்டாக அச்சீவ் பண்ணிட முடியாது. அதுக்கு அவங்க சில ப்ராசஸை ஃபாலோ பண்ணும். அப்போ தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அவங்க அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணும். அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குமே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா அந்த ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இல்லை மேனேஜ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், மணி வேஸ்ட் ஆகும், எஃபர்ட் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த பிஸ்னஸே ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸை நம்ம 5 மேஜர் ஹெட்டிங்ஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஒரு டைனமிக் ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட்டாக மேனேஜ்மெண்ட் சொசைட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் அச்சீவிங் குரூப் கோல்ஸ். மேனேஜ்மெண்ட் எதுக்கு தேவை, ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் தேவை. ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்ஜெக்டிவ்ஸை ஆர்கனைசேஷனல் கோல்ஸோட இன்டகிரேட் பண்ணுது. ஸோ இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸை மேனேஜ்மெண்ட் வந்து ஆர்கனைசேஷனல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு டைரக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் வந்து குரூப் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து மேனேஜ்மெண்ட் இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி. மேனேஜர்ஸ் என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும், அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் வித் மினிமம் வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ இதை எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னது, பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். இம்பார்ட்டன்ஸில் நெக்ஸ்ட், மேனேஜ்மெண்ட் கிரியேட்ஸ் அ டைனமிக் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனோட என்விரான்மெண்ட் எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆர்கனைசேஷன் வந்து இந்த டைனமிக் என்விரான்மெண்ட்டை சர்வை பண்ணும். அதுக்கு மேனேஜர்ஸ் வந்து இந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸை மேட்ச் பண்ணுற மாதிரி ஆர்கனைசேஷனையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த சேஞ்சஸை அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களோட எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணணும், அந்த சேஞ்சஸை அடாப்ட் பண்ண வைக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் அச்சீவிங் பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு எஃபிஷியன்ட் மேனேஜர் அப்படிங்கிறவர் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயியோட மேக்ஸிமம் ப்ராஸ்பெரிட்டியை கொண்டு வரவர் தான் ஒரு எஃபிஷியன்ட் மேனேஜர். ஸோ ஒரு மேனேஜர் என்ன செய்யணும் அப்படின்னா ஆர்கனைசேஷனல் கோலையும் இண்டிவிஜுவல் கோலையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு பீப்புளை ப்ராப்பராக லீட் பண்ணணும். ஸோ ஒரு எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணும், அதாவது அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஸ்பிரிட்டை டெவலப் பண்ணுறது. அதே மாதிரி குரூப்போட சக்ஸஸ்க்கு அந்த எம்ப்ளாயீஸோட கோஆப்ரேஷன் அண்ட் கமிட்மெண்ட்டுக்காக மோட்டிவேட் பண்ணணும். இம்பார்ட்டன்ஸில் லாஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டி. சொசைட்டியில் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்காங்க, லைக் எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், கம்யூனிட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்காங்க. அவங்களோட பர்பஸை சர்வ் பண்ணுறதுக்கு ஆர்கனைசேஷன் வந்து நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணும். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறாங்க, நியூ டெக்னாலஜிஸை அடாப்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி சொசைட்டியோட டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத்துக்கு அவங்களோட ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டீஸை டைரக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்.
நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.